ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்பாராத ட்விஸ்டுகள் மே 4 காத்திருக்கு. பாஜகவுக்கு சாதகமாக, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான முடிவா இருக்குமா, திமுக கூட்டணிக்கு சாதகமான முடிவா இருக்குமா, அல்லது தாவேகாவுக்கு சாதகமான முடிவா இருக்குமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி ஏற்பட்டு தாவேகாவுக்கு குறிவைக்கும் பாஜக. ஒருவேளை தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் இதுதான் முடிவு அப்படிங்கிற ஒரு சூழல்ல கையில ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதிரடி ஆக்ஷன்ல இறங்கி இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன அந்த அதிரடி முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. மே 4 இந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் அன்று, அதாவது காலை ஒரு 11 மணிக்கெல்லாம் ஒரு முன்னணி கள நிலவரம் தெரிஞ்சிடும். அதாவது காலையில 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்து ஒரு 11 மணிக்குள்ள முன்னணி நிலவரம் தெரிந்த பிறகு மிகப்பெரிய ட்விஸ்டும் காத்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல 12 மணிக்கு மேல அந்த வாக்கு எண்ணிக்கையில விஜயனுடைய அந்த தாக்கம் நிச்சயமாக தெரிய வரும். 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் போதே விஜய் தான் முன்னணியில் இருக்கிறாருங்கிற தகவல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத ட்விஸ்டுகள் காத்திருக்கு. அடுத்த முதல்வர் நான் தான் அப்படின்னு முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல சிஎம் அரியணையில் அமரப்போவது நான் தான் அப்படிங்கிற கனவோட இருக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு திமுக, விட்டுப்போன ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற போறா அப்படின்னு அதிமுக. நான் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறேன். நீங்க 2 பேரும் யாரும் கிடையாதுங்க. மக்கள் எங்களை தான் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். நான் தான் முதல்வர் அப்படின்னு விஜயனுடைய அந்த அதிரடி நம்பிக்கை பலிக்குமா? மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள்? மக்கள் யாருக்கு அதிகப்படியான வாக்களித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய கேள்வி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் எல்லாருக்கும் ஒரு குழப்பம், என்னப்பா யாரு தான் முதல்வர் வரப்போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் விசாரித்து பார்த்தா பல்வேறு கருத்து கணிப்புகள் வருது. எங்க பார்த்தாலும் நான் விசிலுக்கு தான் போட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஒரு உண்மை சம்பவம், நம்ம நேரடியா பார்த்த காதால் கேட்ட ஒரு சம்பவம். அதாவது இப்ப நான் ஒரு 20 பேர் கிட்ட 50 பேர் கிட்ட கேட்டேன் அப்படின்னா அதுல சூரியனுக்கு போட்ட அப்படின்னு ஒரு 2-3 பேர் தான் சொன்னாங்க. இப்ப 100 பேர்ல மீதி பேரெல்லாம் விசிலுக்கு தான் போட்டேங்கிற அப்படிங்கிற தகவலை பதிவு பண்றதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கு. அப்ப என்ன மாற்றங்கள், என்ன வாக்கு செறிவுகள், ஏன் இப்படி ஒரு தலைகீழான முடிவுகள் எல்லாம் ஏற்படுது? விஜயனுடைய அரசியல் வருகையின் தாக்கம் தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. திருச்செங்கோட்டுல ஒரு நண்பர்கிட்ட இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும், மக்கள் யாருக்காக வாக்களித்திருப்பார்கள், எப்படி இந்த சூழல் அமையும் ஒருத்தர்கிட்ட, அவர் அரசியல் கட்சி சாராதவர், அவர்கிட்ட ஒரு கருத்தை ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை சொன்னார். இல்லைங்க, எனக்கு காலங்காலமா நானும் என் மனைவி முக்கிய பிரதான கட்சிகள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க. அப்ப பிரதான கட்சிகள் திமுக அதிமுக அப்படின்னு வச்சுங்க, இவங்களுக்கு தான் நான் வாக்களிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா என்னுடைய மகன், என்னுடைய மருமகள், என்னுடைய பேர பிள்ளைகள் 2 பேரு அவங்க நாங்க பிரதான கட்சிக்கு வாக்களிக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு அவங்க வாக்களிக்கலைங்க. அவங்க கண்ணு முடின்னு விசிலுக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம்னு யார் சொல்றாரு? நான் பேசின அந்த நண்பர் சொல்றாரு. எங்க வாக்கு, என் மனைவி என்னுடைய வாக்கு பிரதான கட்சிகளுக்கு, அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். ஆனா என்னுடைய மருமகன், அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேரு, இவங்க 4 பேருடைய ஓட்டு விசிலுக்கு தாங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்ப ஒரு வீட்டுல கணவன் மனைவி, அவங்க பொண்ணு மருமக பசங்க 2 பேர், இவங்க 4 பேர் ஓட்டு விசிலுக்கு போயிடுச்சு. இவங்க 2 பேர் ஓட்டு ஒண்ணு சூரியனுக்கு போயிருக்கும், இல்லைன்னா ரெட்டையலுக்கு போயிருக்கும். அப்ப 2 ஓட்டு பிரிஞ்சாலும் கூட 4 ஓட்டு பல்கா எங்க போகுதுன்னா விசிலுக்கு போயிருக்கு. இப்ப இந்த பின்னணியில பார்க்கிற பொழுது இதையே நம்ம இறுதியான முடிவான கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் அதிகப்படியான விஷயங்கள், நீங்க தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளோட பாருங்க, எல்லாரும் விசில் சின்னத்துக்கு போட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல கூட அதிருப்தியாக இருக்கக்கூடிய சில யூடியூபர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில யூடியூபர்கள் பாத்தீங்கன்னாக்கா
பல்வேறு விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை வச்சதெல்லாம் கூட உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த சூழல்ல விசில் சின்னத்துக்கு வாக்களித்தது ஒரு பெரிய குற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஜனநாயக நாட்டுல யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய உரிமை. அந்த உரிமை யாரும் தட்டி பறிக்க முடியாது. காலங்காலமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியை புரிந்திருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த போது ஒரு 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 பெரிய ஸ்டாண்ட் அப்ப போச்சு. அதே போல ஒரு ஸ்டாண்டு விஜயனுடைய இந்த 2026 அரசியல் வருகையின் போது இப்பவும் அந்த தாக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல திமுகவுடைய வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையும் கணிசமாக விஜய் அவர்கள் பிரித்திருக்கிறார். அப்ப யாருக்கு அதிகப்படியான தாக்கம், அதிர்ச்சி, திமுகவுக்கா அதிமுக வாக்குகா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. குறிப்பா சென்னையில விசில் சின்னத்திற்கு அதிகப்படியான வாக்குகள் பதிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல்களும் வருது. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டையை விஜய் அவர்கள் அசைத்து விட்டாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சவாலான கேள்வியாக இருக்கு. அப்ப எது எப்படியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்து விடுவார் அப்படிங்கிறது நிச்சயமாக யாராலும் நம்ப முடியாத, எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட அது அமைந்தாலும் அது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள், யாருக்கு அதிகப்படியான வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள், விஜய் தான் முதல்வராக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கணிப்பு, ஒரு உறுதியான நிலைப்பாடு மக்கள் எடுத்திருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாத ஒரு தகவலாக இருக்கும். இது விஜய்க்காக சாதகமா பேசுறோம், அது திமுகவுக்கு சாதகமா பேசுறோம், அதிமுகவுக்கு சாதகமா பேசுறோம், பாஜகவுக்கு சாதகமா பேசுறோம்னு கிடையாது. இது மக்கள் அரசியல். இது நம்ம பேசக்கூடிய பொதுவான பொதுப்படியான வெளிப்படையான அரசியல் நம்ம பேசிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் வெளிப்படையா நம்ம சொல்லுவோம், முதல் முறையா ஒரு சட்டமன்ற தேர்தலை ஒரு கட்சி சந்திக்குது, விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. எடுத்த எடுப்புலயே முதல் தேர்தலிலேயே முதல்வர் ஆகணுங்கிறது சாத்தியமா? ஆட்சியை பிடித்து விடுவோம் அப்படிங்கிறது சாத்தியமா? ஆட்சியை பிடித்துருவோம்னு அவங்க சொல்லுவாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் கள நிலவரம் என்பது வேற. திமுக அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அவர்களை புறம் தள்ளிவிட்டு இன்னொரு கட்சியை, ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடித்து விட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆனாலும் கூட அப்படி நடந்தால், ஒருவேளை அப்படி நடந்தால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில விஜயனுடைய அரசியல் வருகையினுடைய தாக்கத்தினால மக்கள் அவரை நம்பி வாக்கு அதிகமாக செலுத்தி விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் விஜய் சிஎம் ஆனால் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு சாதகம் இரண்டாவது முறையாக ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் குரல் இருக்கு. அந்த குரல் வலிமையாக, வலுவாக, அதிரடியாக இல்லைங்கிறது நாங்க பார்த்த சர்வேல இருந்து கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு. அப்போ என்டிஏ கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான ரிசல்ட் வருமானா கொஞ்சம் ஒரு படி, அதாவது திமுகவுக்கு ஒரு படி மேல ஒரு குரல் அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அப்ப விஜய் வருவாரா, ஆட்சி பிடிப்பாரானா, அவர் ஆட்சி பிடிக்கிறாரோ இல்லையோ அனைவரையும் ஆட்டி படைத்துட்டாருங்க. அனைத்து வாக்குகளையும் சிதற விட்டாருங்க. சிறுபான்மையர் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள், முஸ்லிம் வாக்குகள் எல்லாம் சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் தாவேக்காவுக்கு அதிகப்படியா வந்துருச்சுங்கிறதா மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல். இந்த 2 வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள்லாம் எங்க போகும்? திமுகவுக்கு தான் போகும். இங்க என்டிஏ கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை, அது நேரடியாக திமுகவுக்கு போகும். அப்ப அந்த சிறுபான்மை வாக்குகளை அதிகப்படியாக பிரித்திருக்கிறது உண்டான வேலையை அந்த தாக்கத்தை தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கிறது. இதுதான் இங்க அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். மே 4 அதிர்ச்சியூட்டக்கூடிய எதிர்பாராத ரிசல்ட்டுக்கு நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அன்றைய பொழுது மதியம் 12 மணி அளவுல நிச்சயமான ஒரு நிலைப்பாடு தெரிய வரும். அந்த சூழலில் அதிர்ச்சியும் வேதனையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய முடிவாகத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும். அடுத்த முதல்வர் யார் வந்தா தமிழ்நாடு மக்களுக்கு நலனுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.